ஆள் பாருங்க அங்க இருந்து இங்க வர வச்சுட்டு பல்லு வளைக்கிட்டு இருக்காங்க. மேகமூட்டமே கிசாவா இருக்கு. வெயில் இருக்க காரணத்தினால் வண்டி திருப்ப முடியும். அங்கே என்னது கூட்டமாக இருக்கு? குளத்து வேலையா இருக்கும். குளத்து வேணா பார்க்கு நிறைய மண்டபம் வந்து இது வந்து செஞ்சியோட விஜய் ராஜா கோட்டையா அது? செஞ்சியோட அடையாளம். ஓ ஓகே. செஞ்சின் மோட்டாலே அந்த ஒரு இது போடுவாங்க. அங்கே ஒரு கோபுரம். ஆமாம், கோபுரம் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நான் வச்ச ஃபோட்டோ இதுதான், இந்த மேலே தான். ஆமாம், ராஜா கோட்டை என்ன ஐடியா? என்ன ஏரியா அது? நுழைவு சீட்டு வாங்க மேடம். டிக்கெட் எங்கே தான் இதுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டு மலை மேலே ப்ரோ மஜாவாக இருக்கு ப்ரோ. சிலெல்லாம் செதஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி தான் மொத்த கோபுரமும் செதஞ்சிருந்தது. நான் வந்து பார்த்தப்ப இப்போ அதான் புதுசாக கெட்ட அந்த இது வச்சு பட்டி பார்க்குறாங்க, பட்டி மாவு மாதிரி. ஓகே, செதஞ்சு போயிருந்துச்சு அந்த அந்த இதுதானே இந்த இது தலை எல்லாம் செதந்து கிடக்குது. ஓகே, அந்த காலத்தில் போகிறது நினைக்கிறேன். பாமா போட்டு இங்கே வரும், அதான் அப்படி பறந்து வந்து இங்கே விழுந்து அதெல்லாம் நொறுங்கியிருக்கும் கரெக்டாக. இங்கே இருந்து தூண்லாம் எடுத்து போய் பாண்டிச்சேரி பீச்சில் வச்சுருக்காங்க. அதுக்கு அங்கே போய் வச்சுருக்காங்க. இங்கே போட்டு அடையாளமா இந்த மாதிரி வெறும் தூண் ஃபுல்லாக இருக்குல்ல, கல் தூண். இந்த இதெல்லாம் உடச்சிருக்காங்க. இங்கிட்டலாம் இது இருந்தது இந்த மாதிரி. யாரோட போர் நடக்கும்போது இதெல்லாம் போட்டாங்க? அதெல்லாம் தெரியுது, ஏதோ ஒரு போர். இந்த இடமே அப்படித்தான் ஒட்டி வச்சிருப்பாங்க டாக்டருக்கு எல்லாமே. நம்ம ஆளுக்கு போடுறதா இருந்தா இப்பவே உடஞ்சிருமே. ராஜா கோட்டைன்னா ராஜா கோட்டை தான். அங்கே பாரு இப்படி மஜாவா இருக்கு. நம்ம இல்லீகலா போறோமா? இல்லீகலாம் போல. இந்த கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயில் பரிசல்லாம் இருக்கு. அது பச்சை பசேன்னு இருக்கு, அவ்வளோ அழுக்கா இருக்கு. இங்க இன்னொரு வாட்டி யாரா அழகுற? அது பிடி அழகுற, அது அவன் எத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க. அழகுற அப்படியே எப்படி கையோ அப்படின்னு வச்சுக்க. உங்க டீம் பாதுகாவலர்கள் காட்டு பின்னி கத்து ப்ரோ. ஏய் அவனை பத்தியா? ஏய் உங்க வேற மஜாவா போடுறானு வேற குதிக்கிறானுங்க.
எங்கடா உள்ள போய் ரெண்டு பேருமே வெளியே வரலாமா? இங்க வாரு இந்த சைடு. இங்க வாரு இவனும் குதிக்கிறானு. ப்ரோ எங்க வந்து இங்க வாரு இங்க தான் இருக்கானுங்க. அந்த தூக்கிட்டு வராம பாருங்க. மேல வந்து குதிச்சானா? அந்த தூக்கிட்டு வராம பாருங்க. இந்த நிக்கறான் பாருங்க. மே மரத்துல இருந்து குதிக்க போறான்னு நினைக்கிறேன். அப்படியே தேனா ஏத்தல. அடினா இருக்குமா? உன தேங்கா நீ ஓபல் தான்டா. ஆடனால யாவடா? நம்ம மட்டும் தான் நமக்கு எவ்வளவு இது செய்யலாம்? எவ்வளவு கடி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா மலைக்கடியில் ஒரு குளமாட்டம் இருக்குது, செமையாக இருக்குது அழகாக. இங்கே அந்த மலைக்கு கீழே இந்த வியூவிலேருந்து பார்க்குறக்கே பாருங்களேன் ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. மலைக்கடியிலேயே ஜம்முன்னு இருக்குது, மஜாவாக இருக்கா, சூப்பராக இருக்குது. அந்த புகை எங்கே நீ கையில் எழுத? அந்த மலையை சிறுசா இங்கே ஒரு ஏதோ காவல் கோபுரம் கட்டியிருக்காங்க. இதில் டெய்லி மேலே ஏறி ஏறி இறங்குவாங்க போல. அந்த பாளையெல்லாம் இங்கேக்குள்ள ஒன்று கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்தா இந்த செடி மாதிரி இந்த இருக்கு பாருங்க. இந்த வழியில் டெய்லி ஏறி ஏறி இறங்குவாங்களோ இருக்கும். பாதி ஏறினாலே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடும். தெரியுது, இப்போ தெரியுது. வாசன் இல்லத்தில் ஒரு மலை.